நேத்ரா வாமா. ஹலோ மா. மாம், சிவம் வந்தா இந்த பேக்கை உள்ள வைக்க சொல்லிருங்க. ஓகே பிருத்வி. அம்மா. என்ன நேத்ரா, ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க? டென்ஷன் எனக்கு இல்லம்மா. நான் இப்போ காமிக்க போற விஷயத்தினால உங்களுக்கு தான் டென்ஷன். ஏமா, அப்படி என்ன விஷயம்? மறுபடியும் இவன் கயல் வீட்டுக்கு போயிட்டானா? அதெல்லாம் இல்லம்மா, உட்காருங்க சொல்றேன். அம்மா, மனசை கொஞ்சம் திடப்படுத்திக்கோங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனாலும் இப்போ ஆதாரபூர்வமா சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. இதெல்லாம் ஒரு பொழப்பா? எவ்வளவு மோசமான பொண்ணா இருப்பா இவ. பின்னாடி போய் பிருத்வி சுத்துறானே. காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சும்மாவா சொன்னாங்க? கொஞ்சம் கூட தகுதி இல்லாத பொண்ணு பின்னால இப்படி சுத்துறானே, நினைச்சாலே வருத்தமா இருக்குமா? இப்ப உன்னையே எடுத்துக்கோயேன். எவ்வளவு பதவிசா பேசுற பழகுற, நீ எவ்வளவு படத்துல நடிச்சிருக்க, ஆனா அலட்டிக்காம இருக்க. ஆனா இவ ஒரே படத்துல நடிச்ச உடனே இந்த ஆட்டம் ஆட ஆரம்பிச்சிட்டா. இவ பெரிய ஆளாயிட்டா, அப்புறம் அவ்வளவுதான், கையிலேயே பிடிக்க முடியாது. உங்களுக்கு இந்த போட்டோஸை பார்த்த உடனே எவ்வளவு கோபம் வருது. மனசு நொந்து பேசுறீங்க. ஆனா பிருத்விக்கு கொஞ்சம் கூட கோபமே வரலம்மா. அப்புறம் என்னதான் சொல்ற? இது உண்மையா பொய்யான்னு சந்தேகமா இருக்கான். பிருத்வி திருந்தவே மாட்டானா? கயல் கயல்னு தெரிஞ்சு அவன் வாழ்க்கையை அழிச்சுக்க போறானா? நானும் எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேம்மா. உங்க மனசுல இருக்கிற காதல் தான் கயல் பண்ற தப்பையெல்லாம் மறைக்குதுன்னு சொல்லிட்டேன். அதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு காது கொடுத்து கேக்குற மூட்ல பிருத்வி இல்லம்மா. அதனாலதான் போட்டோவை உங்ககிட்ட காமிக்காம மறைச்சே வச்சிருக்காரு. அம்மா, ஆனா நீங்க என்கிட்ட பழகிறத வச்சு எனக்கு மனசே கேட்கலம்மா. அதனால்தான் உங்ககிட்ட காட்டிட்டேன். ஏமா, நான் பண்ணது தப்பா? இல்லம்மா, நான் உன்னை தப்பே சொல்ல மாட்டேன். நீ எப்பவுமே கரெக்டா தான் இருக்க. கயல் மோசம்னு தெரிஞ்சும் பிருத்வி உங்ககிட்ட மறைக்க பாக்குறாருன்னா இன்னமும் அவருக்கு கயல் மேல சாஃப்ட் கார்னர் இருக்குன்னு தானே அர்த்தம். அதனால அம்மா, இப்போதைக்கு இந்த போட்டோஸ் விவகாரம் உங்களுக்கு தெரியும்னு பிருத்வி கிட்ட காட்டிக்க வேணாம். அவரா இத காட்டுறாரான்னு பார்க்கலாம். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா. பெத்து வளர்த்து ஆளாக்கி வச்சிருக்கோம். நான் அவனுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? இவன் என்னடானா நேத்து வந்தவளுக்கு கொடை பிடிக்கிறான். சிவம். அம்மா, பிருத்வி. பாத்தீங்களாமா?
வந்த வேலை முடிஞ்சது. என்னம்மா, யாராவது வராங்களா என்ன? வாசலையே பார்த்துக்கிட்டு இருக்க? ஆமா மாமா, லவ் ஸ்டோரி டைரக்டர் சுரேந்தர் வரேன்னு சொன்னாரு. மேடம் ஆ, வாங்க 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 சார். வணக்கம் மேடம். வாங்க. வணக்கம் சார். உட்கார். ஹாய் ஹலோ, மேடம். உட்காருங்க. தேங்க்யூ மேடம். அப்புறம் சுரேந்தர், ஏதோ அவசரமா பேசணும்னு சொன்னீங்க. ஆமா மேடம், நாம நினைச்சது எதுவுமே நடக்கல மேடம். பாட்டில் வச்சு கலாட்டா பண்ணி கார்த்திகை வம்பு எடுத்து அந்த ப்ராஜெக்டை விட்டு அவங்க 2 பேரும் எப்படியாவது பேக்கப் பண்ணணும்னு நினைச்சேன். நான் நினைச்சதும் நடந்துச்சு. ஆனா அந்த ப்ரொடியூசர் தலையிட்டு எதுவுமே நடக்க விடாம பண்ணிட்டார் மேடம். அந்த கயல் தான் ஹீரோயினிங்கிறதுல அந்த ப்ரொடியூசர் ரொம்ப பிடிவாதமா இருக்கார் மேடம். கயலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாரு மேடம். இதுல ஆச்சரியப்பட எதுவுமே இல்ல சுரேந்தர். அந்த கயல் ஒரு கைக்காரி. போற இடத்துல எல்லாம் அங்க இருக்கிறவங்கள கவுத்து கைக்குள்ள போட்டுக்குவா. ஏற்கனவே வனமோகினியில இதேதானே நடந்துச்சு. அப்படியே மேடம்? ஆமா, தெரியாதா உங்களுக்கு? வனமோகினி படத்துக்கு பிருத்வி தானே ப்ரொடியூசர். ஷூட்டிங் டைம்ல அவரை மயக்கி மாயாஜாலம் பண்ணி லவ் பண்ற அது இதுன்னு சொல்லி அப்புறமா கழட்டி விட்டுட்டா. இப்போ அவரு தலைய பிச்சுக்கிட்டு ரோட்ல திரியிறாரு. இவ அந்த கார்த்தியோட சேர்ந்து கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கா. பிருத்வி பாவம் அடுத்த படத்துக்கு கூட போக முடியாம ரொம்ப அப்செட் ஆயிருக்காரு. என்ன மேடம் சொல்றீங்க? கயல் இவ்வளவு மோசமானவளா? என்ன புதுசா கேக்குறீங்க? இப்போதானே அவ கூட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. போக போக புரிஞ்சுப்பீங்க. பிருத்விக்கு இந்த கார்த்திக் விஷயமெல்லாம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாரு. அப்புறம் இந்த கார்த்திக் கதி அதோ கதிதான். சரி, அனாவசியமா கவலைப்பட வேண்டாம். இன்னும் டைம் இருக்கு. ஷூட்டிங்கே ஆரம்பிச்சாலும் நீங்க நினைச்சா எந்த நேரத்துல வேணாலும் ஹீரோயினை மாத்திக்கலாம். அதுக்கு படம் முதல்ல உங்க கைக்கு வரணும். ஆமா மேடம். அதே மாதிரி இந்த நிமிஷத்துல இருந்து கயல ரிஹர்சல் அது இதுன்னு உங்க கூடவே வச்சுக்கிட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிங்க. அவ உங்களை பார்த்தாலே டென்ஷன் ஆகணும். அப்புறம் பிருத்வி பத்தி சொன்னேன்ல. ஆமா மேடம். பிருத்விக்கு இந்த விஷயம் எல்லாம் போனா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு நான் என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியா சொல்றேன். ஓகே மேடம். ஹாய் மேடம். ஹாய். ஹலோ. ஹாய் சார். வாங்க கார்த்திக். ஹாய் சார். நீங்க இந்த பப்ல அப்சர்வேஷன் பண்ணணும்னு சொன்னீங்க. நான் ரெகுலரா இங்க வந்து நிறைய பேரோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கவனிச்சிட்டு இருக்கேன். ஐ நோ. இங்க இருக்கிறவங்கள யாரோட பாடி லாங்குவேஜ் கேரக்டர் செட் ஆகும்னு நான் பார்த்து சொல்றேன். அவங்கள நீங்க ஃபாலோ பண்ண போதும். கயல் மேடம், அதோ அங்க பாருங்க, அந்த பிளாக் டி-ஷர்ட் போட்டிருக்காங்களே, அவங்களோட பாடி லாங்குவேஜ் பிஹேவியர் உங்களுக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்க அவங்களே ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே சார்.
மேடம் வந்துட்டாங்களா சுரேந்தர்? உள்ளதான் இருக்காங்க மேடம். நானும் வந்துட்டே இருக்கேன். ஓகே மேடம். அவங்க கொஞ்சம் தள்ளி தான் இருக்காங்க மேடம். ஓகே, வரேன். ஓகே மேடம், வெயிட் பண்றேன். வா. ஹலோ மேடம். ஹலோ நல்லா சார். இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். பிருத்வி, மிஸ்டர் சுரேந்தர், லவ் ஸ்டோரி படத்தோட sir. டைரக்டர். லவ் ஸ்டோரி. ஓ, கயலோட படம்ல. Yes, sir. கங்க்ராட்ஸ். ஓகே, ஆல்ரைட். ப்ளீஸ் டேக் யூ சீட். சார், நான் உங்க ஃபேன் சார். வனமோகினில பிச்சிட்டீங்க சார். செம பர்ஃபார்மன்ஸ் சார். தேங்க் யூ so much. தேங்க் யூ. அப்புறம் பட வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போய்கிட்டு இருக்கு சார். ஓ, சுரேந்தர், என்ன சாப்பிட்றீங்க? சார், யுவர் சாய்ஸ் சார். சார், அடுத்த படம் எப்போ ஸ்டார்ட் பண்ண போறீங்க? வெரி சூன், வெரி சூன். ஓகே சார். தேங்க்யூ. தேங்க் யூ. வெல்கம். வைங்க. Cheers. சரி. தேங்க்யூ. வெல்கம் மேடம். சரி. என்ன கார்த்திக் இது? நம்ம ரெகுலரா இங்க வந்திருக்கோம். நானும் பல பேரை கவனிச்சிருக்கேன். இன்னைக்கு என்ன புதுசா அந்த பொண்ணை பாரு இந்த பொண்ணை பாருன்றாரு. டெஸ்ட் ஷூட் கூட முடிஞ்சிருச்சு, அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? டைரக்டருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், அதை ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியது ஒரு ஆர்டிஸ்டோட கடமை. அதை எப்பவும் மனசில் வச்சுக்கோ கயல். இந்த ப்ராஜெக்ட் ஸ்மூத்தாக போகணும், அதுதான் முக்கியம். குட். சார், பிருத்திவி சார், நான் அப்போ சொன்னேனே படம் ஸ்மூத்தா போகுதுன்னு. அப்படியெல்லாம் போல சார். சார், இந்த கயல் இருக்காங்களே, அவங்க பாலிடிக்ஸ் பண்றாங்க சார். ரொம்ப தப்பா இருக்காங்க சார். இப்போ இந்த கார்த்திக்னு ஒருத்தர் மேனேஜரா வச்சிருக்காங்க. அவரு கூட சேர்ந்துகிட்டு 2 பேரை அடிக்கிற கூத்து இருக்க பா, தாங்க முடியல சார். ஒன்றும் இல்லை சார், டெஸ்ட் ஷூட்ல ஒரே ஒரு 1 மோர் கேட்டேன் சார். அதுக்கு என்னடான்னா அவருக்கு அவ்வளோ கோவம் வருது சார். சார், 1 மோர் கேட்கறது தப்பா சார்? 1 மோர் கேட்டா கயல் நடிச்சா சிங்கிள் டேக்ல ஓகே பண்ணுன்னு சொல்றாரு சார். சார், நீங்களே சொல்லுங்க சார், ஒரு டைரக்டர் 1 மோர் கேட்கறதுக்கு உரிமை இல்லையா சார்? இல்ல கயல் என்ன அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டா? அது கூட பரவாயில்ல சார். அவங்க 2 பேரும் அடிக்கிற கூத்துக்கு தனி பட்ஜெட் போடணும் சார். அப்படி பண்றாங்க சார். அது மட்டும் இல்லை சார், ஒவ்வொரு ஷாட்டு முடிஞ்ச பிறகும் கார்த்திக் முகத்தை பார்க்குறாங்க சார். அவர் ஓகேன்னா தான் இவங்களும் ஓகேங்கிறாங்க சார். மானிட்டர் முன்னாடி மட்டும்தான் கார்த்திக் உட்காரல சார், மற்றபடி ஸ்பாட்டில் அவர் தான் டைரக்டர் சார். இதில் கொடுமை என்னன்னா, படத்துலேருந்து என்னை தூக்கிட்டு கார்த்திகை டைரக்டர் ஆக்கணும்னு அவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா இண்டஸ்ட்ரி முழுக்க பேசிக்கிறாங்க சார். பாருங்க சார், இன்னைக்கு கூட மதியம் படத்தோட சீன் எல்லாம் ரிஹர்சல் பண்ணலாம் வாங்க மேடம் கூப்பிட்டேன் சார். இல்லை, எனக்கு தலை வலிக்குது அது இதுன்னு சீன் போட்டாங்க சார். சரி பாவன்னு விட்டுட்டேன் சார். ஆனால் இப்போ என்னடான்னா அவங்க 2 பேரும் இங்கே வந்து பப்பில் உட்காந்துட்டு இருக்காங்க சார். பாருங்க சார், நீங்களே பாருங்க.
சரி கொடி. பாருங்க சார், கண்ணுக்கு எதிர நீங்களே பாருங்க சார். அதுவும் பட்ட பகல்ல சார் ஒரு ஹீரோயின் மேனேஜர் கூட சேர்ந்துட்டு பண்ற வேலையா சார் இது? அநியாயம் சார், பெரிய அநியாயம். கஷ்டப்பட்டு ஒரு ப்ரொடியூசரை தேடி கெஞ்சி கதை சொல்லி கன்வின்ஸ் பண்ணி படம் எடுக்க வைக்கிறது நாம. ஆனா கடைசியில எந்த கஷ்டமும் படாம படத்துல கமிட் ஆயிட்டு நம்ம கஷ்டத்துல இவங்க குளிர்காய நினைக்கிறாங்களா சார்? இவங்கெல்லாம் என்ன ஜென்மனே தெரியல சார். சார், நீங்களும் ஒரு ப்ரொடியூசர் சார், நீங்களே சொல்லுங்க சார், அவங்க பண்றது நியாயமா? வன மோகினில இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி சமாளிச்சிங்க சார்? நேத்ரா, வா நம்ம கிளம்பலாம். சார், நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா சார்? நோ, எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு மீட்டிங் இருக்கு, மறந்துட்டேன். இப்பதான் ஞாபகம் வந்துச்சு, நான் போகணும். கார்த்திக், நம்ம இப்படியே கிளாஸ்னு அலைஞ்சிட்டு இருந்தா யாருக்குமே இன்விடேஷன் கொடுக்க முடியாது கார்த்திக். ஏகப்பட்ட பேருக்கு இன்விடேஷன் கொடுக்கணும். ரெட்டி சார் ஊர்ல இல்லாதனால ஆபீஸ்லயே கொடுக்க சொல்லிட்டாரு. நாளைக்கு பிருத்வியை போய் பார்த்து கண்டிப்பா நேர்ல இன்வைட் பண்ணிட்டு வந்துடணும். கயல், பிருத்வி சார் மேனேஜர் கிட்ட பேசிட்டியா? பேசிட்டேன். நாளைக்கு ஆபீஸ்ல தான் இருப்பாராம். நாளைக்கு போயிடலாம். காலை சீக்கிரமா வந்துருங்க. கயல், நாளைக்கு ப்ரொடியூசர் கூட ஒரு மீட்டிங் இருக்கு. அப்படியா? அதை மிஸ் பண்ண முடியாது கயல். ஐயோ, அப்ப என்ன பண்றது கார்த்திக்? என்ன கயல், நான் இல்லைன்னா என்ன, நீ தனியா போக கூடாதா? போய் கொடுத்துட்டு வா. நாளைக்கு பிருத்வி சார் ஃப்ரீயா தானே இருப்பாரு, மிஸ் பண்ண வேணாம். சரி கார்த்திக், நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி, வா போலாம். என்னம்மா யோசனை எல்லாம் பலமா இருக்கு? இல்ல மாமா, என்னென்னமோ பண்ணியும் பிருத்விய கவுக்க முடியலேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அப்பதான் அந்த டைரக்டர் சுரேந்தர் ஐடியா வந்துச்சு. அவனை கொண்டு போய் கரெக்டா கோத்து விட்ட மாமா. கயல், கார்த்திக் 2 பேரும் சேர்ந்து இருந்த போட்டோவை நேர்ல பார்த்தப்ப கூட நம்பலாமா வேணாமான்னு தவிச்சிட்டு இருந்தான் பிருத்வி. இப்போ அந்த கயல் பண்ண போற படத்தோட டைரக்டர் பேசினதும் பிருத்வி பயங்கரமா டிஸ்டர்ப் ஆயிருக்கான் மாமா. கயல், கார்த்திக் 2 பேரும் பப்ல இருக்கிறதையும் பார்த்துட்டான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பிருத்வி மனசுல கயல் தேஞ்சு போக ஆரம்பிச்சிருக்கா. அதுக்கு நான் எரேசரா யூஸ் பண்ணது அந்த டைரக்டர் மாமா. அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சொல்ல நிர்மலா. மேடம், நாளைக்கு அவ பிருத்வி சாரை பார்த்து படத்தோட பூஜை இன்விடேஷனை கொடுக்க போறாளாம். அப்படியா? ஆமா மேடம். போகட்டும் போகட்டும், கூடவே அந்த கார்த்திக்கும் போவானே. 2 பேரையும் ஒன்னா பார்த்து பிருத்வி புழுங்கி சாகட்டும். ஐயோ மேடம், அதுதான் இல்ல. நாளைக்கு கார்த்திக் வெளியே போறானா, கயல் மட்டும் தனியா போறாளாம். அப்படியா? ஆமா மேடம். சரி சரி, நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம்.
மாமா, நாளைக்கு பிருத்வியை பார்த்து இன்விடேஷன் கொடுக்க கயல் மட்டும் தனியா போறாளாம். அது நடக்க கூடாது. பிருத்விய கயல் தனியா மீட் பண்ணா 2 பேரும் மனசு விட்டு பேசிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி பேசிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள நாம உருவாக்கி வச்சிருக்கிற பிரச்சனையெல்லாம் உடைஞ்சு போயிடுமாமா. அதனால அந்த மீட்டிங் நடக்க கூடாது. எப்படியாவது தடுக்கணும். ஏமா என்ன பண்ண போற? சொல்றேன் மாமா.